வணக்கம் and welcome to DSS training session. இது SQL Hierarchy part 2 வீடியோ. ஸோ part 1 வீடியோவில் SQL Hierarchy ஒரு பேசிக் ஓவர்வியூ ப்ளஸ் விண்டோஸ் ஃபெயிலியர் கிளஸ்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ SQL Hierarchy உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ நம்ம டாபிக் SQL Hierarchy. ஸோ SQL நோடில் எப்படி Hierarchy கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அகெயின் நான் இதில் சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் என்ன நம்ம பார்த்துருவோம். ஒன்று வந்து எனக்கு வந்து விண்டோஸ் ஃபெயிலியர் கிளஸ்டர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அந்த ஃபெயிலியர் கிளஸ்டர் ஃபீச்சர் எனேபிளாக இருந்திருக்கணும். அதே மாதிரி SQL சர்வரில் கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் போயிட்டு நோடு வந்து ஹை அவைலபிலிட்டி எனேபிள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி SQL சர்வீஸோட அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட் வந்து டொமைன் அக்கௌண்ட்டாக இருக்கணும். சர்வர் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, டொமைன் அக்கௌண்ட் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வர் அக்கௌண்ட் இருந்தால் ஒர்க் ஆகாது, டொமைன் அக்கௌண்ட்டாக இருக்கணும். எதனாலனா நோட் 1 நோட் 2 கம்யூனிகேட் பண்ணும்போது ரெண்டு கடையில் கம்யூனிகேஷன் லாகின் கம்யூனிகேஷனுக்கு வந்து டொமைன் அக்கௌண்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கப் அண்ட் டெய்லாக்ஸ் எடுக்கணும், அது எப்படி நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் நமக்கு லிசனர் கான்ஃபிகர் பண்ணால் லிசனருக்கு ஐபி இருக்கணும். SQL நோட் 1 அண்ட் நோட் 2 கடையில் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் என்ன விண்டோஸ் ஃபெயிலியர் கிளஸ்டர் ஃபீச்சர் SQL பிரைமரி SQL சர்வர் பிரைமரியில் SQL நோட் 1 SQL நோட் 2 இருக்கணும். அதே மாதிரி எனேபிள் ஹை அவைலபிலிட்டி SQL சர்வீஸ் லெவலில் எனேபிள் பண்ணியிருக்கணும். SQL சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது டொமைன் அக்கௌண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், சர்வர் அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாது. பேக்கப் அண்ட் டெய்லாக்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ SQL சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் நீங்கள் விண்டோஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் SQL சர்வர் சர்வீசஸில் போயிட்டு உங்களோட சர்வர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் இந்த ஆல்வேஸ் அண்ட் அவைலபிலிட்டி குரூப்பில் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் ஒர்க் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் SQL சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் போத் SQL நோட் 1 அண்ட் SQL நோட் 2 ரெண்டுலேயுமே எனேபிள் ஆகிருக்கணும். ஸோ ஒன்ஸ் இது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம SQL சர்வீஸோட நோட் 1 அதாவது பிரைமரி சர்வரில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் வியூவில் பிரைமரி சர்வர் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஆல்வேஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஹை அவைலபிலிட்டியில் அவைலபிலிட்டி குரூப்பை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ வரும். அதில் நியூ அவைலபிலிட்டி குரூப் விசார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு விண்டோக்கு போகும். ஸோ இந்த விண்டோவில் உங்களோட அவைலபிலிட்டி குரூப் என்னன்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கிளஸ்டர் டைப் வந்து எக்ஸ்டர்னல் நன்னு, அப்புறம் விண்டோஸ் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஃபெயிலியர் கிளஸ்டர் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த ஃபெயிலியர் கிளஸ்டர் எனக்கு இங்கே கால் ஆயிரும். அதே மாதிரி டேட்டாபேஸ் லெவல் ஹெல்த் டிடெக்ஷன் இதுவும் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா நம்ம எனேபிள் பண்ணுற டேட்டாபேஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு. ஸோ விண்டோஸ் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸ் ஹெல்த் டிடெக்ஷன் கொடுத்துட்டோம். இது கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இது என்னன்னா பிரைமரி சர்வரில் இருக்க எல்லா டேட்டாபேஸுமே எனக்கு லெஃப்ட்ல டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி அதில் ஸ்டேட்டஸ் வந்து மீட்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ். இங்கே மீட்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் வந்து டஸ் நாட் மீட் ப்ரீ ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். டஸ் நாட் மீட் ப்ரீ ரிக்வயர்மெண்ட்ஸ்னா இந்த டேட்டாபேஸ் வந்து ஹை அவைலபிலிட்டிக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ எப்படி வந்து நான் டேட்டாபேஸை ஹை அவைலபிலிட்டிக்கு எலிஜிபிள் பண்ணலாம்? சிம்பிள், நான் வந்து அந்த டேட்டாபேஸோட ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்துருக்கணும். ஃபுல் பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் அதோட டெய்ல் பேக்கப் எடுத்துக்கணும். ஸோ எப்படி எலிஜிபிள்னா ஃபர்ஸ்ட் எந்த டேட்டாபேஸ் நான் ஹை அவைலபிலிட்டி பண்ண போறோம் அதோட ஒரு ஃபுல் பேக்கப், தென் அதோட டெய்ல் பேக்கப். இது வச்சு நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் எடுத்து முடிக்கணும். எடுத்தாச்சுன்னா இங்கே வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் மீட் ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு மீட்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மீட்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட்ங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரெப்ளிகாஸ்ங்கிறது உங்களோட பிரைமரி எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்டே வந்துடும். தென் நீங்கள் வந்து உங்களோட செகண்டரி நோடு எத்தனை நோட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அத்தனை நோட்ஸ் ஆட் ரெப்ளிகான்னு கொடுத்துட்டு அந்த சர்வர் கனெக்ட் பண்ணி ஆட் ரெப்ளிகான்னு கொடுக்கும்போது நம்ம SQL சர்வர் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பாப்பப் வரும்ல, அதே லாகின் பாப்பப் வரும். அதில் டொமைன் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிடுங்க. டொமைன் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த லெவலில் நம்ம என்னெல்லாம் ரெப்ளிகாஸ் இருக்கோ எல்லா ரெப்ளிகாஸும் நம்மளால ஆட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் ஆகிருக்கும். 5022ங்கிற போட்டு எனேபிள் ஆகிருக்கணும். ஸோ 5022ங்கிற போட்டு நோட் 1 அண்ட் நோட் 2 கடையில் கம்யூனிகேஷன் எனேபிள் ஆகிருக்கணும். ஓகே, அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பேக்கப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் பிரைமரியோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எதை வந்து பேக்கப் எடுத்து இது பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சீடிங் ஃபீச்சர் தான் நம்ம போவோம். ஸோ பேக்கப் ப்ரிஃபரன்ஸ் எது இருந்தாலும் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். தென் லிஸ்னர், நீங்கள் லிஸ்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிஸ்னருக்கு ஒரு நேமு, அதுக்கு ஒரு போர்ட் நம்பர், எந்த ஐபி நீங்கள் லிஸ்னர் ரிசர்வ் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்னர் ஐபி கொடுத்துருங்க.
இல்லைன்னா do not createனு கொடுத்துடலாம். ஸோ லிசனர் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட், லிசனர் கொடுக்காதனால என்ன பெனிஃபிட்ஸ் இல்லை. ஸோ லிசனர் நீங்கள் கொடுக்கலன்னா SQL Node 1 SQL Node 2 ரெண்டுக்குமே 2 IP தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ IP1 IP2னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் Node 1 டவுன் ஆயிடுச்சு என்னாகும், IP2 தான் வந்து எனக்கு பிரைமரி ஆக்ட் ஆகும். அப்போ நான் என்னோட அப்ளிகேஷனில் கான்ஃபிகர் பண்ணி எல்லா இடத்துலையும் போயிட்டு IP1 IP2 நான் மாற்றிட்டு இருக்கணும். இதே நான் லிசனர் போட்டுட்டேன்னா லிசனர் வந்து லோட் பேலன்சர் மாதிரி ஆக்ட் ஆகும். அது வந்து எந்த சர்வர் பிரைமரியா இருக்கோ அதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ IP1 பாயிண்ட் பண்ணும். சப்போஸ் SQL Node 1 டவுன் ஆச்சுன்னாவும் அது ஆட்டோமேட்டிக்கலி IP2க்கு பாயிண்டிங் மாறிடும். என்னோட அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து லிசனர் வித் லிசனர் அண்ட் வித்வுட் லிசனரோட யூசஸ். வித்வுட் லிசனரும் பண்ணலாம், வித் லிசனரும் பண்ணலாம். அது நம்மளோட ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து. இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஸ்டெப். அதுக்கப்புறம் ரீட் ஒன்லி ரவுட்டிங். ஸோ ரீட் ஒன்லி ரவுட்டிங் எதுனா என்னோட பேக்கப் அந்த செகண்டரி டேட்டாபேஸ் வந்து ரீட் ஒன்லியே வைக்கணுமா அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குன்னா இது பண்ணலாம். இது இங்கே பண்ணாட்டினாலும் நோ ப்ராப்ளம். இது முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வரும். இது என்னன்னா நம்ம இந்த ஸ்டெப்ல நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்தது இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் சீடிங், ஃபுல் டேட்டாபேஸ் அண்ட் லாக் பேக்கப். ஃபுல் டேட்டாபேஸ் அண்ட் லாக் பேக்கப் என்னன்னா அந்த நம்ம பிரைமரி நோட்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றோமோ அந்த சேஞ்சஸ் எடுத்து பேக்கப் எடுத்து அதோட லாக் பேக்கப் எடுத்து அந்த பேக்கப்பை தான் வந்து மூவ் பண்ணும். அதான் நம்ம ப்ரீவியஸர் ஃபுல் டேட்டாபேஸ் பேக்கப் லாக் பேக்கப் எடுத்தல அது இங்க மூவ் ஆயிட்டு எனக்கு பண்ணும். ஆட்டோமேட்டிக் சீடிங்னா இங்க பண்ற ஒவ்வொரு சேஞ்சஸுமே வந்து சீடிங் மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரிஃபர் ஆட்டோமேட்டிக் சீடிங். நீங்கள் ஃபுல் டேட்டாபேஸ் அண்ட் லாக் பேக்கப் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஷேர் பார்த்து கொடுக்கணும், அதோட சைஸ் பார்க்கணும், அது மாதிரி நிறைய தொல்லைகள் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் சீடிங் போயிருங்க. கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரீரிக்வெஸ்ட் செக் இருக்கும். இது எல்லாமே ஓடி முடிஞ்சாலே உங்களுக்கு வந்து வேலிடேஷன்லாம் பாஸ் ஆனாலே உங்களுக்கு வந்து ஹைபிலிட்டி ஒர்க் ஆயிடும். இது எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. உங்களோட ஹைபிலிட்டி கிரியேட்டர். ஸோ ஹைபிலிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவைலபிலிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவைலபிலிட்டி குரூப் கிரியேட்டடாக எப்படி செக் பண்ணலாம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் அவைலபிலிட்டி குரூப்ஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ண அவைலபிலிட்டி குரூப் வரும். அதில் அவைலபிலிட்டி ரெப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் கலர் இதே மாதிரி இருக்கணும். சப்போஸ் Node 1 Node 2 கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா எனக்கு அந்த இடத்துல ப்ளூக்கு பதிலாக இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ் மார்க் வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த அவைலபிலிட்டி குரூப் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நேம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ டேஷ்போர்ட் இருக்கும். ஷோ டேஷ்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவலில் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துடும். இந்த ரிப்போர்ட் வந்து ஆட்டோ ரெஃப்ரெஷ் எவ்ரி 15 செகண்ட்ஸ் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து என்னெல்லாம் நோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சிங்க்ரன்ஸாக இருக்கா இல்லை அசைன்மெண்ட்ஸாக இருக்கா, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் எதாவது டேட்டா லாஸ் இருக்கா, வார்னிங்ஸ் இருக்கா, எல்லாமே எனக்கு இங்கே பார்த்துக்கணும். ஸோ யாராவது ஹைபிலிட்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு ரிப்போர்ட் வேணும்னு சொன்னாங்க என்ன பண்ணலாம், ஷோ டேஷ்போர்டு போயிட்டு இந்த ரிப்போர்ட் அப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுறலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹை அவைலபிலிட்டி கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ அவைலபிலிட்டி குரூப் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ண நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அதை செக் பண்ணிடலாம். திருப்பி ஒரு தடவை கூட ப்ரீவியஸ்லி சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் லிசனர் பண்ணால் உங்களுக்கு லிசனர் ஐபி இருக்கணும். தென் ஃபெயிலியர் கிளஸ்டர் ஃபீச்சர் வந்து எல்லா சர்வர்லையுமே எனேபிள் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் SQL சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் போயிட்டு எனேபிள் ஹை அவைலபிலிட்டி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து டொமைன் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். ஹை அவைலபிலிட்டி குரூப் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டொமைன் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த இது நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிலிட்டி குரூப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் அவைலபிலிட்டி குரூப் வேணுமா இல்லைனா ஹை அவைலபிலிட்டி குரூப்ஸோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணுமாங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி தனியாக அதுக்கு ஒரு வீடியோஸ் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் DSS Training Solution. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.